ஓமனில் உயிரிழந்த தமிழக மாலுமியின் உடலை தமிழகம் கொண்டுவரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓமன் துறைமுகத்தில் கப்பலில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தமிழக மாலுமியின் உடல் தமிழகம் கொண்டு வருவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாலுமி நிஷாந்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைக்கு பின் மாலுமியின் உடலை தமிழகம் கொண்டு வரும் பணி தீவிரமாக நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஓமனில் தமிழக மாலுமி உயிரிழந்த நிலையில் தற்போது அவருடைய உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முழு தகவல்கள். தமிழக மாலுமி நிஷாந்த் உயிரிழந்ததை அடுத்து அந்த உடலை உடற்குறு ஆய்வுக்கு பிறகு தமிழகம் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை என்பதுதான் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓமன் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கப்பலில் உயிரிழந்த நிஷாந்த் உடல் அழுகிய நிலையில் இருப்பதாக கூறப்பட்டதன் அடிப்படையில உடனடியாக அவங்களுடைய குடும்பத்தார் அங்கேயே உடற்குறு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உடலை இங்க நாங்க கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை சம்மதம் தெரிவிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில சட்ட ரீதியாக உடற்குறு ஆய்வுக்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு இந்திய தூதரகத்தின் மூலமாக தமிழக அரசு அவரோட உடலை தமிழக அரசுடைய செலவுலேயே தமிழகத்தை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறையுடைய அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. தற்போதைய தகவல் அடிப்படையில தமிழக மாலுமி நிஷாந்த் உடலை உடற்குறு ஆய்வுக்கு பிறகு தமிழகத்தை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.